கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். அவருடைய பெரிதான கிருபையினாலே தேவன் நமக்கு ஒரு வருஷத்தை கிருபையாய் கூட்டி தந்து இந்த வருஷத்திலேயும் முதல் ஆராதனையை 6 நாட்கள் கண்மணி போல காத்து முதல் ஆராதனையை இந்த 7ஆம் நாளை காண செய்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஜனவரி மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையாகவும் இந்த வருஷத்தின் 2024ஆம் வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையாகவும் தேவன் நமக்கு தந்து அவரை ஆராதிக்க செய்த கிருபைகளை எண்ணி நான் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நமக்கு இந்த வருஷத்திலே கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடிருப்பதில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சகல ஜனத்திலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இதை குறித்து ஒரு விளக்கத்தை புதிய வருஷ செய்தியிலே நாம் கேட்டோம். தேவன் ஏன் நம்மை ஆசீர்வதிக்கிறார்? எதற்காக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும்? காரணம், நீங்களும் நானும் அவருடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம். We are a peculiar people of God. We are a peculiar treasure of God. We are a purchased people என்று நாம் தியானித்தோம். நாம் அவருடைய சொந்த ஜனமாக, நாம் சொந்த சம்பத்தாக கிரயத்திற்கு வாங்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனபடினாலே உங்களை என்னையும் சகல ஜனத்திலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் வைக்க அவர் விரும்புகிறார். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் ஏன் சகல ஜனங்களை பார்க்கிலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேதத்திலே இன்னும் அநேக காரியங்களை நமக்கு படிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனால் நாம் ஏற்படுத்தப்பட்ட ஜனம். We are formed by God to himself. நாம் தேவனுக்கென்று, நாம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஜனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 43ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்தை வாசிக்கும்போது, ஐசையா 43:21, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஜனம். We are formed by God. நாம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படினால்தான் ஏற்படுத்தப்பட்ட ஜனத்தை விடுதலை ஆக்குவதற்கு லூக்கா 1ஆம் அதிகாரம் 74ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது, லூக்கா 1:74, தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு தம்முடைய சத்துருக்களில் நின்றும் தம்மை பகைக்கிற யாவருடைய கையினின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே ஒரு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். இயேசுவை நமக்காக ஏற்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரட்சணிய கொம்பை நமக்காக ஏற்படுத்தினார். இந்த இயேசு ஏன் நமக்காக ஏற்படுத்தப்பட்டார் என்றால், உங்களை என்னையும் ரட்சிக்கும்படியாக, சந்திக்கும்படியாக, மீட்டு கொள்ளும்படியாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பர்ச்சேஸ்ட் பீப்புள், நம்மை மீட்கும்படியாக, சத்துருடைய கையிலிருந்தும் பகைக்கிற யாவருடைய கையிலிருந்தும் உங்களை என்னையும் மீட்கும்படியாக. அப்படியானால் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஜனம், தேவனுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஜனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை தான் எப்பொழுது நாம் ஏற்படுத்தப்பட்டோம் என்று கொஞ்சம் ஆழமாய் தியானித்தால், எபேசியர் நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது, எபேசியன் chapter 1 verse 4 on verses, அங்கே படிக்கும்போது அங்கே நிருபக்காரன் அழகாக சொல்லுகிறதை வாசிக்கலாம். தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே
கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்களுக்குள் நாம் தமக்கு தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். நம்மை முன் குறித்திருக்கிறார். ஃப்ரீ டெஸ்டினேஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுது? உலகம் தோன்றுவதற்கு முன்னே, பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட். உலகம் தோன்றுவதற்கு முன்னே கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார், ஏற்படுத்தியிருக்கிறார். பிதாவின் மனதிலே நாம் ஏற்படுத்தப்பட்ட ஜனம். அப்படினால்தான் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் விளங்க பண்ணினார், பெருக பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நீங்கள் நானும் தேவனை துதிக்கிறதுக்காக, தேவனை துதித்து ஆராதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஜனம். எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டோம்? உலக தோற்றத்துக்கு முன்பே. அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாயிருப்பதற்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நம்மை மீட்பதற்காக நமக்காக ஒரு இரட்சணிய கொம்பையும் அவர் ஏற்படுத்தினார். நமக்காக இரட்சணிய கொம்பையும் ஏற்படுத்தினார். காலம் நிறைவேறின போது அந்த இரட்சணிய கொம்பாகிய இயேசு நமக்காக இந்த பூமியில வந்து இரத்தம் சிந்தி நம்மை பிதாவினுடைய நோக்கத்தை நம்மிலே நிறைவேற்றினார், நம்மை தெரிந்தெடுத்தார். அப்படினாலே உங்களை என்னையும் கர்த்தர் ஏற்படுத்தினார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஐ ஃபார்ம்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே ஏற்படுத்தி இருக்கிறார். எதற்காக ஏற்படுத்தினார் என்றால் அவரை துதிப்பதற்காக என்று ஏற்படுத்தினேன். துதியை சொல்லி வருவார்கள். அப்படியானால் நாம் பிதாவினால் உலகத் தோற்றத்துக்கு முன்பே பிதாவின் மனதில் முன்குறிக்கப்பட்டு, பிதாவின் மனதில் ஏற்படுத்தப்பட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏற்ற காலங்களிலே கர்த்தர் இரட்சணிய கொம்பாகிய இயேசுவை நமக்கு அனுப்பி நம்மை மீட்டெடுத்தார், தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினாலே நீங்கள் நானும் விசேஷித்த ஜனம். உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமாய், கர்த்தருக்கு சித்தமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனபடினால்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சகல ஜனத்தை பார்க்கிலும் உங்களை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை என்னையும் விசேஷித்த சொந்த ஜனமாய், சொந்த சம்பத்தாய், விலைக்கு வாங்கப்பட்டவர்களாய் மாத்திரமல்ல, உங்களை என்னை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஒரு கட்டடம் உருவாக்கப்பட வேண்டுமானால், ஒரு கட்டடம் ஏற்படுவதற்கு முன்பு இந்த கட்டடத்தை குறித்த ஒரு அறிவு அந்த என்ஜினியருடைய மனதில், பொறியாளருடைய மனதில் ஏற்படுகிறது. இங்கே பெட்ரூம் இப்படி இருக்கணும், இங்கே வாசல் இப்படி இருக்கணும், இங்கே படி இருக்கணும் என்பதை முதலாவது அவருடைய மனதில் ஏற்படுத்துகிறார். அதுக்கு பின்பு அதை படமாக வரைகிறார். அதுக்கு பின்பு அது பொருளாய், ஆப்ஜெக்டாய் பூமியிலே கட்டப்பட்டு நிலைநிறுத்தப்படுகிறது. இதே போல அந்த ப்ளூ பிரிண்ட் என்று சொல்லுகிறார்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிதாவின் மனதிலே உங்களையும் என்னையும் அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களாய், குற்றமற்றவர்களாய் இருப்பதற்கு உலகமெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு, இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா நீங்களான பிறக்கிறதுக்கு முன்னமே, பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட், தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். முன்குறிக்கப்பட்ட ஜனம், ஏற்படுத்தப்பட்ட ஜனம், பிதாவின் மனதிலே நீங்கள் நான் ஏற்படுத்தப்பட்ட ஜனம். ஆனபடினால்தான் கர்த்தர் இந்த வருஷத்திலே உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணுகிறார். நீ என்னால் ஏற்படுத்தப்பட்டவன், நீ என்னால் ஏற்படுத்தப்பட்டவள். என் மனதிலே, பிதாவின் மனதிலே உலகமெல்லாம் தோன்றுவதற்கு முன்பே நீ ஏற்படுத்தப்பட்டவன். ஆனபடினாலே நான் சகல ஜனங்களை பார்க்கிலும் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன், உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன். எவ்வளவு பெரிய சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். we are a formed people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் பிதாவினால் ஏற்படுத்தப்பட்ட ஜனம். ஆனபடினாலே கர்த்தரை மகிழ்ச்சியாய், சந்தோஷத்தோடு கூட நாம் கர்த்தரை துதிப்போம். என்னை ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், என்னை ஆசீர்வதிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம், சகல ஜனத்திலும் என்னை ஆசீர்வாதமாய் வைக்க போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். என்னை ஆண்டவரே உம்மை துதிப்பதற்கென்று என்னை ஏற்படுத்தினீர், என்னை கர்த்தாவே உருவாக்கினீர். அதற்காக ஸ்தோத்திரம். தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனாலே ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாய் உங்களை நானும் மாறுவோம். These people have I formed for myself. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். These people have I formed for myself. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
they shall shew forth my praises. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் துதியை சொல்லி வருவார்கள். நீங்கள் நானும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட, உண்டாக்கப்பட்ட, முன்குறிக்கப்பட்ட ஜனமா இருக்கிறோம், குறித்து வைக்கப்பட்ட ஜனமா இருக்கிறோம். ஆனபடினாலே உங்களை என்னையும் அவர் ஆசீர்வதிக்க அவர் சித்தமா இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, நீங்களும் நானும் கர்த்தருடைய விசேஷித்த ஜனம். நீங்களும் நானும் கர்த்தருடைய விசேஷித்த ஜனம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மோசே ஜெபிக்கிற போது ஆண்டவரை பார்த்து இவ்விதமாய் சொல்லுகிறார். யாத்திராகம புஸ்தகத்திலே 33ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் போது மோசே கர்த்தரிடத்திலே விதமான ஒரு கேள்வி கேட்கிறான். நாங்கள் விசேஷித்தவர்கள் என்று எதனாலே விளங்கும்? எக்ஸடஸ் சாப்டர் 33 verse 16. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு கூட வருகிறதுனால் அல்லவா? இப்படியே பூமியில் உள்ள சகல ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நீங்களும் நானும் விசேஷித்த ஜனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசேஷித்த ஜனம். எப்போது? நீர் எங்க கூட வரணும் ஆண்டவரே, நீர் எங்க கூட வரணும் ஆண்டவரே. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மோசேனிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே, ஒரு தூதனை அனுப்புகிறேன், அவன் உங்களை கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பான், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பான். ஆனால் நான் வரமாட்டேன், நீங்க வணங்கா கழுத்துள்ள ஜனம். இப்போ மோசே சொல்லுகிறான், நீர் எங்களோடு கூட வராமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எங்களோடு கூட கர்த்தாவே நீ வராதே போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் ஆண்டவரே என்று தேவனோடு கூட அவன் தர்க்கம் பண்ணுகிறதை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யாத்திராகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்திலே நமக்கு வாசிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனபடினால்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கர்த்தரோடு அவன் சண்டையிடுகிறதை பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகம புஸ்தகம் 33:15 நாம் அப்படியாய் படிக்கிறோம், எங்களோடு கூட நீர் வரணும் ஆண்டவரே. அதே கர்த்தர் நான் வருவேன் என்று 16வது வசனத்திலே சொன்ன பிறகு 14 சொன்ன பிறகு அவன் சொல்லுகிறான், நீர் எங்க கூட வந்தா நாங்கள் விசேஷித்த ஜனம். நீங்க எங்க கூட வந்தா நாங்கள் விசேஷித்த ஜனம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட வருகிற தேவன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானகளை செவையாக்குவேன் என்று சொல்லுகிறார். உபாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது நான் உனக்கு முன்னே போய் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தடைகளை நீக்குகிறவர் உனக்கு முன் செல்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மை கைவிட மாட்டார். தேவன் நமக்கு முன்னே செல்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துவதற்கு, வழிகாட்டுவதற்கு உடன்படிக்கை பெட்டியாய் உங்களுக்கு எனக்கும் முன்பாக கர்த்தர் கடந்து போவார். கடந்து போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் விசேஷித்த ஜனம், நீங்கள் விசேஷித்த ஜனம் என்பதை இந்த வருஷத்திலே ரூபகாரப்படுத்த போகிறார், நிரூபிக்க போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாமும் கூட மோசே போல சொல்லுவோம், எங்களோடு கூட வரணுமே, எங்களோடு கூட வாரும் ஆண்டவரே, எங்களை கைவிடாதிரும் ஆண்டவரே, எங்களோடு கூட வாரும் வாரும், என்னோடு கூட இரும், எங்களோடு தங்கிரும். எம்மாவூர் சீஷர்கள் சொன்னது போல நாம் சொல்லுவோம், எங்களோடு கூட தங்கிரும். சாயங்காலம் ஆயிற்று, எங்களோடு கூட தங்கிரும். கர்த்தர் நம்மோடு கூட தங்கியிருப்பார், நம்ம கூட இருப்பார், நம்ம கூடவே வருவார். ஆபிரகாம் தேவனிடத்திலே கேட்டான், உம்முடைய கண்களிலே தயை கிடைத்ததானால், உம்முடைய கண்களிலே தயை கிடைத்ததானால் அடியானை விட்டு கடந்து போகாதிரும். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18ஆம் அதிகாரம் ஆதியாகம புஸ்தகத்திலே 3வது வசனத்திலே அவ்விதமாய் வாசிக்கிறோம்.
ஆபிரகாமை போல கூப்பிடுவோம். எங்களோடு தங்கியிரும் ஆண்டவரே, எங்களோடு தங்கியிரும் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை விட்டு போகாதிரும் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நானும் கர்த்தரை விடாமல் பிடித்துக் கொள்வோம். மோசை போல கேட்போம், எங்க கூட வரணும் ஆண்டவரே. இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட வருவார். கர்த்தர் கூட வந்தால் விசேஷித்த ஜனங்களாக இருக்கலாம், விசேஷித்த ஜனமாய் நாம் மாற்றப்படலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை என்னையும் கர்த்தர் கூட இருக்கிறதுனாலே, கர்த்தருடைய சமூகம் கூட இருக்கிறதுனாலே நாம் விசேஷித்த ஜனம். ஆனபடினால்தான் யாக்கோபு கூட சாட்சி சொல்லுகிறான். தன் பிரயாணத்தை ஆரம்பித்த போது கர்த்தர் என்னோடு கூட இருந்து நான் போகிற வழியிலெல்லாம் என்னை காத்து எனக்கு உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் தந்து தகப்பன் வீட்டில் என்ன கொண்டு வந்து சேர்ப்பாரானால் என்று நீர் எனக்கு தேவனாயிருப்பீர் என்று பொருத்தனை பண்ணுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஆரம்பத்திலேயே கர்த்தரை பிடித்துக் கொள்வோம். என் கூட வரணுமே, எங்களோட வரணுமே, எங்களோட வரணுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் பெரிய எரிகோவை ஜெயித்தார்கள், பெரிய எரிகோவை ஜெயித்தார்கள். சின்ன ஆய்பட்டணம், அதில் ஒரு பெரிய தோல்வியை கண்டார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இல்லை, கர்த்தர் அவர்களை விட்டு விலகி போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அவர்களோடு கூட இல்லை. கர்த்தர் சொல்கிறார், சாபத்தீடானதை ஜனங்கள் எடுத்துக்கொண்டார்கள், சாபத்தீடானதை ஜனங்கள் எடுத்துக்கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாபத்தீடு உங்களுக்குள் இருக்கிறதுனாலே நான் உங்களோடு கூட இரேன், உங்களோடு கூட வரேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கூட வந்தா நமக்கு ஜெயம், கர்த்தர் கூட வந்தால் நமக்கு வெற்றி, கர்த்தர் கூட வந்தால் நமக்கு ஆசீர்வாதம், கர்த்தர் கூட வந்தால் நமக்கு விசேஷித்த ஜனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகல ஜனங்களை பார்க்கிலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் மேன்மையாய் ஆசீர்வாதமாய் வைப்பார். கர்த்தரை விட்டு விடாதபடி இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே அவரை பிடித்து கொண்டு நடக்கிற மனுஷராய் நாம் மாறுவோம். உபாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே படிக்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நானும் விசேஷித்த ஜனம் என்றால் எதனாலே விசேஷித்த ஜனம்? கர்த்தர் நம்மோடு கூட வருகிறதுனாலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீட்டானவைகளை கண்டு கர்த்தர் நம்மை விட்டு விலகி விடுவார். நாம் கர்த்தர் நம்மை விட்டு விலகிவிட்டால் பலட்சியமாய் மாறி போய்விடுவோம், பலட்சியமாய் மாறி போய்விடுவோம். கர்த்தர் நம்மை விட்டு விலகாதபடிக்கு கர்த்தரை பிடித்து கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை அண்டிக் கொள்வோம், அவர் இறுக பற்றி கொள்வோம். ஆபிரகாமை போலவும் எம்மாவூர் சீஷர்களைப் போலவும் எங்களை விட்டு கடந்து போக வேண்டாம், தங்கியிரும் என்று சொல்வோம். இங்கே உபாகமத்தில் படித்தோமே, உன் பாளையம் சுத்தமாக இருக்கட்டும். கர்த்தர் நம்முடைய பாளையத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறாராம். அசுசியான காரியத்தை கண்டு அவர் உன்னை விட்டு விலகி போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்கட்டும். நம்முடைய பாளையம் என்று சொல்வது நம்முடைய இருதயத்தை காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனதை காண்பிக்கிறது. நம்முடைய மனதில் இருக்கிற அசுசிகள், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அசுசிகளை நாம் நீக்குவோம், சுத்திகரித்துக் கொள்வோம். கர்த்தர் நமக்குள்ளே தங்கி நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி நமக்கு ஜெயம் தரட்டும், ஜெயம் தரட்டும். கர்த்தர் நம்மை விட்டு விலகிவிடக்கூடாது, கர்த்தர் நம்மை விட்டு விலகிவிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயத்தோடு கர்த்தரை நாம் பிடித்து கொள்வோம். கர்த்தர் வானத்தின் பூமியை உண்டாக்கின கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட நடக்கிறார், உங்களுக்கு எனக்கு முன்பாக போகிறார். எத்தனை அருமையான வாக்கு தத்தங்கள் நமக்கு தந்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். நீ விசேஷித்த ஜனமாயிருந்தால் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தரை பிடித்துக் கொள்வோமா, கர்த்தரை அண்டிக் கொள்வோமா? என்னை விட்டு போகாதீங்க ஆண்டவரே என்று சொல்வோம். நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம், பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். பாளையம் சுத்தமாக இருப்பதாக. பாளையத்தில் புளிப்பு காணப்படக்கூடாது. யாத்திராகம புஸ்தகத்திலே இந்த 7 நாள் அளவும் புளிப்பு உன் பாளையத்திலே, உன் வீட்டிலே, உன் எல்லைகளுக்குள்ளே புளிப்பு இருக்கக்கூடாது. உனக்குள்ளே புளிப்பு இருக்கக்கூடாது. புளிப்பான அனுபவங்கள், கசப்பான அனுபவங்கள், பழைய புளித்தமா, இவைகளெல்லாம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் நம்மை விட்டு போய்விடுவார், கர்த்தர் நம்மை விட்டு விலகி விடுவார். நாம் அற்பரும் நீசருமாய் மாறி போய்விடுவோம். சிம்சோனை குறித்து படிக்கிறோமே, கர்த்தர் அவனை விட்டு விலகினதை அவன் அறியாதிருந்தான்.
இன்றைக்கு கர்த்தர் என் கூட இருக்கிறாரா? மேக ஸ்தம்பம் என் கூட இருக்கிறதா? அவருடைய சமூகம் என் கூட இருக்கிறதா? கர்த்தர் இல்லாவிட்டால் வேறே வல்லமைகள் என்னோட கூட இருக்கிறதா? கானானியரை பார்த்து வேவு பார்க்க போன ஜனங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதிலே காலேபும் யோசுவாவும் சொன்ன வார்த்தை, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த பட்டணத்தை நம்முடைய கையில ஒப்பு கொடுப்பார். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லாவிட்டால் காத்த நிழல் கர்த்தர் நம்மை விட்டு விலகி போய்விட்டாரா? இன்னைக்கு யோசிப்போம், உணர்வோம். வருஷத்தின் துவக்கத்திலேயே ஆண்டவரே, நான் சகல ஜனத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டுமானால் நீர் என் கூட இருக்கணுமே, நீர் கூட இருக்கணுமே. என்னை ஏற்படுத்தினது உண்மைதான். என் கூட வாங்க ஆண்டவரே, என் கூட வாங்க ஆண்டவரே, என்னோட தங்கி இருங்க ஆண்டவரே, எங்களை விட்டு போக வேணாம் ஆண்டவரே. ஆண்டவரே, என் பாளையத்தை நான் சுத்தம் பண்ணுகிறேன். எனக்குள்ளே உலாவி என் தேவனாய் இருப்பீராக. எனக்குள்ளே உலாவி என் சத்துருக்களை கர்த்தாவே ரட்சிப்பீராக. சத்துருடைய கையிலிருந்து என்னை ரட்சிப்பீராக. பகைக்கிற எல்லாருடைய கையிலிருந்து ரட்சிப்பீராக. என்னை ஏற்படுத்தினீரே, உமக்கென்று என்னை ஏற்படுத்தினீரே. உம்மை துதிக்கிற இருதயத்தை தாரும். என் இருதயத்தில் துதியின் ஆவியை வையும். ஆண்டவரே, எப்போதுமை துதிக்கிற மனுஷனா என்னை மாற்றும் என்று கேட்போம். ஆம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை சொந்த ஜனமாய், சொந்த சம்பத்தாய், விலைக்கு வாங்கப்பட்டவர்களாய் மாற்றினதோடு மாத்திரமல்ல, உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார். சொந்த ஏற்படுத்தி ஃபார்ம்டு ஹிம்செல்ஃப். அவருக்காக உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார். துதியை சொல்லி வரும்படியாய், துதியை சொல்லி வரும்படியாய். ஓ, துதிக்க 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 கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். துதியின் ஆவி விட்டு விட வேண்டாம். துதியின் ஆவி விட்டு விட. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட இருக்கட்டும். உங்களோடு என்னோடு தங்கி இருக்கட்டும். உங்களை விட்டு என்னை விட்டு கடந்து போகாது இருக்கட்டும். விசேஷித்த ஜனமாய் நம்மை மாற்றட்டும். கூடவே வந்து நம்மை ஆசீர்வதிக்கட்டும், நம்மை உயர்த்தட்டும், கனப்படுத்தட்டும், மேன்மைப்படுத்தட்டும். கர்த்தர் நம்மை நடத்தி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் தொடர்ந்து இந்த செய்தியை நாம் கேட்கலாம். கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. நான் விசேஷித்தவன், நான் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன். இந்த சத்தியத்தை நான் விட்டுவிடாதபடி என்னை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். என்னை கர்த்தர் விசேஷித்தவனாய் ஜனமாய் பார்த்திருக்கிறார். அதனாலதான் என்னை ஆசீர்வதிக்கிறார். விசேஷத்தை காத்துக்கொள்வோம். விசேஷித்த ஆசரிப்பு இருக்கிறது, விசேஷித்த ஓய்வு நாள் இருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விசேஷித்த அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகத்தை எல்லாம் காத்துக்கொள்வோம். விசேஷித்த ஆசரிப்பை, ஆராதனை விட்டு விடாதிருப்போம். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருப்போம். உபவாசத்தை விட்டு விடாதிருப்போம். ஜெபத்தை விட்டு விடாதிருப்போம். சுத்திகரிப்பை விட்டு விடாதிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விசேஷித்த கிருபையை விடாதிருப்போம். கர்த்தர் நம்மை விசேஷித்துள்ளாய் மாற்றி விசேஷித்த நன்மைகளால் நம்ம நிரப்பி அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். நல்ல தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். அடியால தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமா ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கும்படி எங்களுக்குள்ள ஆண்டவரே ஏற்படுத்தி இருக்கிறீர். எப்போதும் துதி சொல்லிக் கொண்டிருக்க, எப்போதும் நாங்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஜனம், நாங்கள் கர்த்தருக்குரிய ஜனம் என்பதை உணர்ந்து துதிக்க கிருபை தாரும். துதியின் ஆவி எங்களுக்குள்ள விட்டு எடுத்து போடக்கூடாது ஆண்டவரே, தங்கி இருக்கட்டும். நாங்கள் விசேஷித்த ஜனமாய் எங்களை கண்டிருக்கிறீர். ஆனபடினாலே எங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறீர். ஆமா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் கூட வந்தாதான் நாங்கள் விசேஷித்த ஜனம். நீங்கள் எங்களை கைவிடக்கூடாதையா. எங்கள் கூட வந்து ஒரு நாள் எங்களோட தங்கியிருந்து எங்களை விட்டு கடந்து போகாமல் இருந்து எங்கள் ஆண்டவரே கூட இருக்கிறதுனாலே விசேஷித்தவர்களாய் காணப்பட அனுக்கிரக செய்யும். நாங்கள் விசேஷித்த ஆராதனை, விசேஷித்த பொருத்தனை, விசேஷித்த கிருபை, விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உமக்கென்று ஜீவிக்க உதவி செய்யும். கிருபை நாளங்களை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord.